ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க லக்ஷ்மி சமையல் நேரத்துல முறையா ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போறோம். நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த மிக்சி வாங்கணும்னு. இப்பதான் இது வாங்கியிருக்கிறேன். புல்லட் கம்பெனி. எப்படி யூஸ் ஆகுதுன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு பொருளையும் நான் வீடியோல பார்த்திருக்கேன். ஒருத்தவங்க மிளகு 2 மிளகு போட்டு அரைப்பாங்க, சுக்கு போட்டு அரைப்பாங்க, எல்லாம் தூள் தூளா வந்துடும். அதே மாதிரி நானே ட்ரை பண்றேன், எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதை லைவ் நான் காட்டுறேன். வாங்க ஃபர்ஸ்ட் வாங்க ஓபன் பண்ணி பார்ப்போம் பாக்ஸ்ல என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்னு. வாங்க நான் ஓபன் பண்ணிடுறேன். உங்களுக்கு நேராவே ஓபன் பண்றேன் பாருங்க. ஓபன் பண்ணோன்னே ஏதோ பேப்பர் இருக்கு. பார்த்தோம்னா வாரண்டி கார்டு. இங்க பாருங்க, வாரண்டி கார்டு வச்சிருக்காங்க. இத பத்திரமா நம்ம வச்சுக்குவோம். அடுத்தது 2 பாக்ஸ் இருக்கு, வெளியில எடுத்துக்கலாம். அடுத்தது இன்னொரு பாக்ஸ் இருக்கு, வெளியில எடுத்துக்கலாம். இதான் கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. இது எப்படி நம்ம யூஸ் பண்றதுன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம தெரியலன்னா இதை பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வாங்க இதுல இருக்கிற அட்டைப்பட்டியை நம்ம ஓபன் பண்ணி பாப்பா அட்டைப்பட்டிக்குள்ள என்னென்ன இருக்குன்னு. இது கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கு. இது மிஷின் இங்க பாப்பா டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுட்டாங்க. இது பேரு மோட்டார் யூனிட். இது வந்து ட்ரையா சுக்கு, மிளகு, நம்ம வரமிளகா இதெல்லாம் நம்ம ட்ரையா அரைச்சிக்கலாம். இது தேங்காய் சட்னி, இது ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் இதுல அரைச்சிக்கலாம். இது மில்க் ஷேக்கு, வாழைப்பழம், அப்புறம் எதுவும் ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி ஜூஸ் போட்டு எதுவும் மில்க் ஷேக் அட்டம் பண்ணோம்னா இது அரைச்சிக்கலாம். இது எக்ஸ்ட்ரா 2 பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஒன்னு பெருசாவும் ஒன்னு சின்னதாகவும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஜூஸ் போட்டு நம்ம இப்ப வெளியில எங்கேயும் போனோம்னா இதுக்கு மூடி போட்டும் மூடி வச்சுக்கலாம். இல்ல நீங்க ஃப்ரிட்ஜில் போட்டு மூடி போட்டுனாலும் வச்சுக்கலாம். அப்படியே நம்ம வெளியில எடுத்துட்டு போலாம். இந்த மூடி வந்து எல்லா இதுக்கும் செட் ஆகும். இங்க பாருங்க, எல்லா இதுக்கும் கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்துக்கும் நம்ம செட் ஆகி போட்டுக்கலாம். இப்ப தேங்காய் கரண்ட் போறதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். சின்ன இதுக்கும் கொடுத்துருக்குறாங்க. இங்க பாருங்க, சின்ன ஜாருக்கும் நம்ம கரெக்டா இருக்கு. வெளியில எடுத்துட்டு போகலாம். டக்குன்னு ஃப்ரிட்ஜில் குடிச்சிட்டு மீதி கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நான் 2 மிளகை மட்டும் நான் போட்டு அரைச்சு பார்த்துக்கிறேன். அரைச்சு பார்த்து காட்டுறேன் உங்களுக்கு லைவாவே. இங்க பாருங்க காட்டுறேன், போடுற மிக்சியில. மற்றதெல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். இது எப்படி வைக்கணும்னு நான் சொல்றேன் பாருங்க. இங்க பாருங்க, இதுக்கு 3 ஜாடி ஆட்டம் கிளிக் ஆட்டம் கொடுத்துருக்குறாங்க. இதை நல்லா உள்ற வச்சு நல்லா நம்ம இப்படி ஒரு அழுத்துனீங்கன்னா நல்லா ஒரு சவுண்டு கேட்கும். நல்லா அழுத்திட்டு உள்ற ப்ரெஸ் பண்ணி இது பண்ணீங்கன்னா உட்காந்துக்கும். கிளாக் வைஸ்ல சுத்தணும். இப்ப நல்லா செட் ஆகி உட்காந்துக்குச்சு. இப்ப நான் ஆன் பண்றேன். இப்ப ஓபன் பண்ணிட்டேன் பாருங்க. இந்த 2 மிளகு போட்டா அதுக்குரியதான் வரும். பாருங்க, நல்லா தூளாட்டம் ஆயிருச்சு பாருங்க. நிறைய போட்டா நிறைய. இது 1 செகண்ட்ல நம்ம அரைச்சதுக்கே இப்படி தூள் தூளா நல்லா வந்துருச்சு. இது கண்டினியூஸா நம்ம அரைக்க கூடாது. கண்டினியூஸா 1 நிமிஷத்துக்கு மேல நம்ம போடக்கூடாது. இந்த புக்ல போட்டிருக்கு. அதை நான் அப்படி போட்டு நம்ம அப்படி யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நாள் இதை நம்ம பாதுகாத்துக்கிட்டு வச்சிருக்க முடியும். நான் தேங்காய் சட்னி, ஜூஸு, வேற ஏதாச்சும் நான் அரைக்கிறதா இருந்தா இதில் ட்ரை பண்ணிட்டு பார்த்துட்டு நான் வீடியோவா எடுத்து நான் போடுறேன். இப்போ புல்லட் மிக்சியில நம்ம இன்னைக்கு வந்து தேங்காய் சட்னி அரைக்கிறத பார்க்கலாம். அதுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கிட்டேன், உப்பு போட்டுக்கிட்டேன், ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன். இப்ப நான் பொடிசா நறுக்கி வச்ச தேங்காய் இதுல போட்டுக்கிறேன். போட்டுட்டு எப்படி அரைக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன்.
இங்கே பாருங்க, இவ்வளோ 2 கை தேங்காய் போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் நேற்று சொன்ன மாதிரி தான் நல்லா நம்ம ப்ரஷ் பண்ணி ஒரு சவுண்டு வரும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்க, சூப்பராக மசிஞ்சிருச்சு. நான் கையை வச்சே காட்டுறேன் பாருங்க. நல்லா நைஸாக இருந்துச்சு. தேங்காய் சட்னி கொஞ்சம் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப கொஞ்சம் குறக்குறனே நல்லாயிருக்கு. நல்லா மசிஞ்சிருச்சு, சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ பாருங்க, நான் அரைச்சிட்டு இப்போ நல்லா தேங்காய் சட்னி நல்லா மசிஞ்சிருச்சு. நல்லாவே மசிஞ்சிருச்சு. டொருன்னு போட்டு அரைக்காம 1 நிமிஷத்துலயே அரைஞ்சிருச்சு. சூப்பரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த புல்லட் மிக்ஸி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சுக்க போட்டு அரைச்சி பார்த்துக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, அவ்வளோ நம்ம எல்லா வேற மிக்சியில் நம்ம போட்டிருந்தோம்னா எப்படியும் கல்லில் வச்சு தட்டி அதுக்கப்புறம் தான் நம்ம இடித்து போட முடியும். இதை அப்படியே நம்ம போட்டோம், நல்லா மசிச்சு வந்து கொடுத்துருச்சு. சூப்பராக அரைப்படுது. ரொம்ப என்ன சொல்றது, அவ்வளோ ஒரு நைஸாக இருக்கு. வாவ், சூப்பர். இப்போ மாதுளம்பழம் ஜூஸ் போட்டுக்கலாம். பால் ஊற்றிக்கலாம். சக்கரை போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பரா மாதுளம்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே குடிக்கலாம். நல்லா கொட்டையெல்லாம் இல்லை, நல்லா மசிஞ்சிருச்சு. அப்படியே நம்ம பால் ஊற்றிருக்கோம், சர்க்கரை போட்டிருக்கோம். அப்படியே நம்ம அந்த மூடி போட்டு மூடி கொடுத்துருக்காங்க, அதை போட்டு அப்படியே குடிக்கலாம். இல்லை வெளியில இங்கேயே போனோம்னா நம்ம எடுத்துட்டும் போகலாம். இல்லை அப்புறமேட்டுக்கு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி அப்புறமேட்டுக்கு குடிக்கலாம். எனக்கு பிடிச்சிருக்கு. புல்லட் மிக்ஸி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா இருக்கு, எம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி நல்லா இருக்குது. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் அழுத்துங்க. பை. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.